ரீடிங்ல இப்போ ஒரு என்ட்ரி குடுத்தேன். அதுதான் இந்த என்ட்ரி. ஓகேங்களா? இது இப்போ எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி போயிட்டு, நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, கேலண்டர்ல இன்னைக்கோட டே இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோட டே பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 12. ஸோ இத ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இதுல இப்போதைக்கு வந்து என்ன நியூஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. 7:00 இந்த டைமு. நியூஸு, கோர் சிபிஐயோட நியூஸு. ஸோ இந்த நியூஸ் இம்பேக்ட் வந்து ஃபுல் ஹை இம்பேக்ட்ன்னு சொல்லிருச்சு. ஓகே. ஸோ இத கிளிக் பண்ணும்போது, இங்க இருக்கு பாருங்க. ஆக்சுவல் கிரேட்டர் தேன் ஃபோர்காஸ்ட்ன்னு சொல்லிருச்சு. ஓகே. அப்போ வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது ஒரு வகையில தெரியுது. பட் ஈவன் தோ நம்ம இத வந்து பாஸ்ட் டேட்டா வச்சு கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ பாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த மோர் போனீங்கன்னா, இதுல பாஸ்ட் டேட்டா கிடைக்கும். ஸோ இதுல ரிலீஸ் ஆகுற டைம்ல கிரேட்டர் சொல்லுச்சு இல்லையா? 0.3லேருந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. அப்போ இந்த பாஸ்ட் டேட்டாலாம் கண்டுபிடிச்சீங்கன்னா, எந்த வேரியேஷன்ல ப்ரீவியஸா நடந்திருக்கு. ஓகே. ஸோ ப்ரீவியஸா நடந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, இதுல பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து இந்த இந்த 0.2லேருந்து 0.3 இந்த டேட்டா தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகே. மத்த மாரி இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த டேட்டா தான் ரீசன்ட் டேட்டாவா எடுத்துக்கிறேன். ஸோ செப்டம்பர் 11 இத கிளிக் பண்ணீங்கன்னா, செப்டம்பர் 11ல என்ன டைமிங் நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இங்க வந்து 6:00 கோர் சிபிஐயோட நியூஸ். இங்க பார்த்தீங்கன்னா, இது காமிக்குது. இதுவும் வந்து ஃபோர்காஸ்ட் வந்து கிரேட்டரா தான் இருந்திருக்கு. ஓகே. இந்த நியூஸ போயிட்டு நான் இப்ப என்ன பண்ணணும், என்னுடைய இப்போ கரண்ட் இதுல இருக்கும் இல்லையா? இதே இது வந்துட்டு இம்பேக்ட் நீங்க வந்துட்டு பாஸ்ட் டேட்டா போய் பார்க்கணும். எப்போ செப்டம்பர் 12 இப்ப இது பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11 ஓகே. 11ல தான் நம்ம பார்த்தோங்க. 24ல 11ல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 11 இதுல போட்டீங்கன்னா, இப்ப நான் 30 மினிட்ஸ்ல பார்க்குறேன். இப்ப இந்த 11த் செப்டம்பர் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால என்ன நடந்திருக்கு? ஃபால் ஆயிருக்கு. ரைட்டா? நியூஸ் டைம்ல மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு? ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதே ஃபால் சினாரியோ தான் வி கேன் எக்ஸ்பெக்ட் இப்போ கரண்டா நடக்கக்கூடிய ட்ரெண்ட். ஸோ அத தான் நம்ம எடுத்துக்கிட்டு இங்க நம்ம செல் என்ட்ரிக்கு போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இது ஒரு லாஜிக். பட் பேக் சைட்ல நம்மளுடைய கான்செப்ட் படி செல் என்ட்ரிக்கு என்ன ஆப்ஷன் வருதோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இதுதாங்க சீக்ரெட். ஒரு நியூஸ்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபோர்காஸ்ட் மட்டும் பார்க்காம பாஸ்ட் டேட்டாவையும் இதுல போயிட்டு அனலைஸ் பண்ணீங்கன்னா, யூ கேன் கேட்ச் த மார்க்கெட். காட் இட்? ஸோ இத நீங்க வந்து நியூஸ்க்கு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நீங்க பண்ணி செட் பண்ணீங்கன்னா ரைட்டா இருக்கும்.